வணக்கம். ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக்கை பொறுத்து கிடையாது. நம்ம சூஸ் பண்ற மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்து கிடையாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ற அசெட் அலோகேஷனை பொறுத்து தான் லாங் டர்ம் வெல்த் கிரியேஷனோட ரிட்டர்ன் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வேரியபிலிட்டியில் 90% அசெட் அலோகேஷனை பொறுத்து தான் இருக்கு. இப்போ இந்த அசெட் அலோகேஷன்னா என்ன? ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு இந்த அசெட் அலோகேஷன் முக்கியமா? இதை பற்றி தான் உண்மை ஒன்றா பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஜூலை 1ஆம் தேதி வெபினார் ட்ரைனிங் செஷன், ஆன்லைன் ட்ரைனிங் செஷன். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் என்னோட லைவ் ட்ரைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா தாம்பரமில் டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் நடக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றின அட்வான்ஸ் லெவல் ஜூலை 4ஆம் தேதி. இந்த 2 செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கேன். என்னோட டெலகிராம் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அசெட் அலோகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2000ல் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். மார்க்கெட் அங்கேருந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, எங்கேயுமே ஃபால் ஆகலை அப்படின்னா இந்த அசெட் அலோகேஷன் தேவையே படாது. நான் ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஏறிட்டே போகும். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும். நான் பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரச்சனையை சந்திச்சு தான் தாண்டி வருது. இப்போ ஈக்விட்டி மார்க்கெட் நம்ம எடுத்துட்டோம், ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா 2008ல் 60% மேலே ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் வார், க்ரூட் ஆயிலோட ரேலி, கோவிட் பேண்டமிக், இது எல்லாமே பெரிய பெரிய பிரச்சனைகளை கடந்து தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கும் போது கண்டிப்பாக அதோட வேல்யூ ட்ராப் ஆகும். இந்த பிரச்சனை, இந்த ஃபால், என்னோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ ட்ராப் ஆகிறத நான் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், ரிஸ்க்கை குறைக்கலாம் அப்படின்றது தான் அசெட் அலோகேஷன், போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு சிமிலர் அப்ஜெக்டிவ் தான் சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அசெட் அலோகேஷன்னா என்னன்னா, அதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன். 2025ல் கோல்டு 100% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் ஈக்விட்டி மார்க்கெட் நியர்லி 10% தான் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நான் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அரௌண்ட் 8 to 10% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதே நான் வந்து 100 rupees, அதாவது மேபி 1 லட்ச ரூபா நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா 2 லட்ச ரூபாயா மாறி இருக்கும். ஓகே, இப்போ கோல்டு தான் பெட்டர் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா 2025ல் ஈக்விட்டியை விட கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நான் 2026ல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆயிருக்கும்? கோல்டு இப்போ வரைக்குமே தொடர்ந்து இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் அது ஃபால் ஆகுது, லாஸ்ட்ல தான் போகுது, இந்த பிரச்சனை வரும். அப்போ என்னன்னா, நம்மளோட அசெட்டை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரே ஒரு நேச்சர் என்னன்னா, எல்லா அசெட்டும் எல்லா நேரத்திலையும் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஒவ்வொரு அசெட்டும் ஒரு சில குறிப்பிட்ட டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அப்போ நம்ம மல்டிபிள் அசெட்ல நம்மளோட ஃபண்டை பார்க் பண்ணும்போது ரிஸ்கை குறைக்கலாம். எல்லா இன்வெஸ்டர்ஸோட ஒரே கோல் என்ன? பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கணும். சப்போஸ் நிஃப்டி வந்து 10% 2025ல் ரிட்டர்ன் கொடுத்துருந்தா அதை விட பெட்டரான ரிட்டர்ன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை நான் பர்சனலாக வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் கொடுக்குன்னா நல்ல போர்ட்ஃபோலியோ இல்லை ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் அந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் என்ன பெஞ்ச் மார்க் இருக்கோ அந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணுறது தான் அவங்களோட அஜெண்டாவாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் பெஞ்ச்மார்க்கோட ரிட்டர்னை நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அசெட் அலோகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 50,000, 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50,000 நான் ஈக்விட்டியில் வச்சுருக்கேன், ஒரு 50,000 நான் கோல்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த 50,000 100% அப்ரிஷியேட் ஆகிருந்தால் 1 லட்ச ரூபாயா மாறி இருக்கும். இந்த 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் 2025ல் 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 55 ரூபா ரைஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த 55 + 1 லட்சம், 1,55,000 நம்மளோட 1 லட்ச ரூபா வேல்யூ அப்ரிஷியேட் ஆகிருக்கும். இதே நான் ஈக்விட்டியில் மட்டும் 1 லட்ச ரூபா வச்சுருந்தேன்னா 1,05,000 மாறி இருக்கும். ஸோ அப்போ இந்த அசெட் அலோகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். உங்களோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கும். ஸோ இப்போது இதில் 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். என்னோட அசெட்டை நான் எப்படி ப்ராப்பராக அலோகேட் பண்ணலாம்? ஒன்று, நான் ஒரு மாடல் சொல்கிறேன். நீங்கள் வந்து லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்னா மேஜர் அலோகேஷன் வந்து உங்களுக்கு ஈக்விட்டியில் இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் தான் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பாஸ்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது ஒரு இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு ஹெட்ஜிங் ப்ராடக்ட். டெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கொடுக்கும்.
நம்மளோட எமர்ஜென்சி தேவைக்காக, அத்தியாவசிய தேவைக்காக நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு நம்ம ஒரு ஹெட்ஜிங், நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் சப்போஸ் இந்த 2026 பிகினிங்ல என்ன நடந்திருக்குன்னா, கோல்டும் ஃபால் ஆச்சு, ஈக்விட்டி மார்க்கெட்டும் ஃபால் ஆச்சு. அமெரிக்கா ஈரானோட பிரச்சனை அப்போ இது ரெண்டுமே ஃபால் ஆயிருந்தா, நான் 50,000 கோல்டு 50,000 ஈக்விட்டி மார்க்கெட்ல வச்சிருந்தேன்னா ரெண்டுமே இறங்கியிருக்கும். ஆனால் இன்னொரு போர்ஷனை நான் அலோகேட் பண்ணும்போது டெட்டில் ஆட் பண்ணி பண்ணுறேன். எக்ஸாம்பிள், ஒரு 50,000 ஈக்விட்டி மார்க்கெட், ஒரு 20,000 கோல்டு, ஒரு 30,000 டெட்டில் வச்சுருந்தேன்னா எனக்கு கோல்டில் ஆயிருக்க வேண்டிய லாஸ் குறைஞ்சிருக்கும். ஏன்னா என்னோட அலோகேஷன் ரொம்ப கோல்டில் குறைவு. 30,000 டெட்டில் இருக்கிறதுனால அதில் ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வரும். ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால. ஸோ அப்போது ஓவரால் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது பெட்டர் தென் பெஞ்ச் மார்க்கை நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஸ்டாக்கை நான் சூஸ் பண்ணணும், ஒரு மல்டிபேக் ரிட்டர்ன் தரக்கூடிய ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறதை விட்டுட்டு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு அசெட் அலோகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஏன்ற ட்ரேடர் 100 ரூபாய் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறார். பின்ற ட்ரேடர் 60 ரூபாய் ஈக்விட்டியில், 10 ரூபா கோல்டில், 20 ரூபா டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. மேபி இன்னொரு 10 ரூபா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஸோ அப்போ வந்து என்ன, பின்ற ட்ரேடர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இல்லை ஒரு அசெட் அலோகேஷனை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா, இந்த போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனும் சரி, அசெட் அலோகேஷனும் சரி, உங்களுக்கு எங்கே மார்க்கெட் ஃபால் ஆகுது இல்லை கிராஷ் வருதோ அந்த டைமில் இது கை கொடுக்கும். ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் உங்களோட ரிட்டர்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ புல்லிஷ் மார்க்கெட்டில் அதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. ஏன்னா புல் மார்க்கெட்டில் ஹெட்ஜ் பண்ணக்கூடிய அசெட் அலோகேஷனை டைவர்சிஃபை பண்ணி, மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், டெட்டில் வந்து 30% நான் வச்சுருக்கேன் என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டில். மார்க்கெட் புல் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்கு, எக்கனாமி ஓவரால் குரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, இந்த 30% டெட்டில் 10% ரெடியூஸ் பண்ணிவிட்டு நான் ஈக்விட்டியில் ஆட் பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு 10% ரெடியூஸ் பண்ணிட்டு அகைன் ஈக்விட்டியில் நான் ஆட் பண்ணுவேன். அகைன் ஈக்விட்டியில் நல்லா ப்ராஃபிட் வரும்போது அதை நான் குறைச்சிட்டு 10% நான் டெட்டுக்கு ரிவர்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்போது அசெட் அலோகேஷன், அசெட் ரீபேலன்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரீபேலன்சிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறது நல்லது. ஸோ ஒவ்வொரு அசட்டோட ரோல் என்ன? ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கும், அதிகமான ரிஸ்க்கும் இருக்கும். டெட்டை பொறுத்த வரைக்கும் லோ ரிஸ்க்கு, மாடரேட் ரிட்டர்ன் இருக்கும். கோல்டு இன்ஃப்ளேஷனுக்காக ஹெட்ஜிங், ஏன்னா விலைவாசி உயர்வு எப்போல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்போ கோல்டு ப்ரைஸஸ் வந்து ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், கிரைசிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோல்டை யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் கிரைசிஸ் வருதோ, 2008 இருக்கட்டும், 2020 இருக்கட்டும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கோல்டு வந்து நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மற்ற அசட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஈக்விட்டி மார்க்கெட் எப்போல்லாம் ஃபால் ஆகுதோ அப்போ கோல்டு வந்து நமக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ டேமேஜ்லேருந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டைவர்சிஃபிகேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னா, எல்லா டைம்லையும் நம்மளோட அசட் பர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கறது முதல் தப்பு. அதே மாதிரி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற அசட்டை போய் நான் சூஸ் பண்ணணுன்றதும் நம்மளால முடியாத விஷயம். ஸோ அப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஒரே முறை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எஸ்ஐபி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அசட் அலோகேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கவனிக்கலாம். ரியல் எஸ்டேட், கோல்டு, ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஈக்விட்டி மார்க்கெட், இன்னும் ஒரு படி மேலே போய் குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அமெரிக்கா, ஜப்பான், சைனா, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இப்போது எல்லாருக்கும் இந்த அசட் அலோகேஷனில் தான் பிரச்சனை இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த அசட்டில் பண்ணணுன்றதுலாம் பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பிகினர், எனக்கு இதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் அசட் டைவர்சிஃபை பண்ணியிருக்கிற ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸிகேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, மல்டி அசட் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு கம்ப்ளீட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரம் நடக்க போகிற ஆன்லைன், ஆஃப்லைன் 2 ட்ரைனிங் செஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.